श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुपरम्परायै नमः। इति अचिरादि गति இந்த அச்சிராதி கதியானது பெருமாள் அனுகிரகிக்கிற ஆதிவாகிகால நமக்கோசரம் ஆதேசம் பண்ணி 12 பேர் இருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் நேற்று சேவிச்சிட்டோம். இப்போ பிராப்தியை பத்தி சொல்றேன். இப்போ பிராப்தின்னு என்னது அப்படின்னா மோட்ச பிராப்தி. மோட்ச பிராப்தின்னா என்னது அப்படின்னாக்க எல்லாத்துலயும் பிரம்மத்தை அடையிறது அப்படின்னு சொல்றோம். அந்த பிரம்மத்தை அடையிறதுன்னா என்னது அப்படின்னாக்க ஞான விகாசம், தர்மபூத ஞானத்தினுடைய பூர்ண விகாசம். இப்ப நமக்கு இருக்கிறது என்னதுன்னாக்க வெறும் சங்குச்சிதமா இருக்கு, சங்குச்சிதமா இருக்கு ஞானம். ஏன்னா கர்ம பந்தத்தினால சங்கோச்சம் தான் நமக்கு இருக்குது. சங்கோச்சமா இருக்கிறதுனால நமக்கு எதுவும் தெரியறது இல்லை. அதனால நம்மளுடைய ஞானமானது வேலை செய்ய மாட்டேன்றது. ஆனால் முக்தி திசையில ஞானம் விகாசம் ஆயிடும். ஏற்கனவே சொல்லிருப்போம். அதாவது உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். உபேயம்ங்கிறது ஒரு ஞான விகாச விசேஷம் தான் அப்படின்னு சாதிச்சிருக்கார். உபாயமும் ஞான விகாச விசேஷம். ஞானமே பக்தி ரூபாபன்னமா இருக்கு அப்படின்னுட்டு சொல்றோம். அந்த பக்தி ரூபத்தை அடையக்கூடிய நிலை ஞானத்துக்கு. அதனாலதான் உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் சாதிச்சார். அந்த மாதிரி உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். உபேயம்னா அடைய வேண்டியது பிராபியம். இந்த பிராபியமான பிரம்மம், பிரம்மத்தை அடையணும்னா எப்படி? சர்வாத்மனா அனுபவம்னு அர்த்தம். பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்கணும், திவ்யமங்கல விக்கிரகங்களை அனுபவிக்கணும், திவ்ய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், திவ்ய சேஷ்டிதங்களை அனுபவிக்கணும். அதனால எல்லா விஷயத்திலையும் பிரம்ம தத்துவமானது நம்மளுடைய தர்மபூத ஞானத்தினால விஷயீகரிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய தர்மபூத ஞானமானது பிரம்மஸ்வரூபத்தையும் பிரம்மஸ்வபாவத்தையும் பிரம்மத்தினுடைய சேஷ்டிதங்களையும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அனைத்தையும் அறியணும். அவன் அறியவே முடியாது. ஆனால் இவனுக்கு விகாசம் அப்போ எடுத்தோம்னா, ஞான விகாசம் வந்துடுத்துன்னா எல்லாத்தையும் அறிஞ்சிடுவான், எல்லாத்தையும் அறிந்து கொள்வான். அப்படி அறிந்து அனுபவிக்கிறானோ இல்லையோ, இதுதான் முக்தி, இதுதான் ஞானத்தினுடைய விகாசம், இதுதான் மோட்சஸ்வரூபம்னு சொல்ல போறோம். அதனால பிரம்மானுபவம் தான் மோட்சம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னாக்கா, முக்தி தான் ஞான விகாசம், மோட்சம் தான் என்னதுன்னா ஞான விகாசம் தான், ஞானத்தினுடைய பூர்ண விகாசம்னு நீ சொல்ற. இதுக்கு சுவாமி விகல்பம் பண்ணி அவ தூஷிக்கிறா. அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வருது. இப்போ நீ பிராப்தி அப்படின்னா பிரம்ம பிராப்தின்னு தானே சொல்ற, அதுதானே முக்தி. அது என்ன எப்ப வரும்? அனைத்து அவித்யைகளும் போயிடணும். நம்ம சித்தாந்தத்துல அவித்யன்னாக்க கர்ம பந்தம், அனைத்து கர்ம பந்தங்களும் போயிட்டு சம்பூர்ணமான ஞான விகாசம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன, இது முன்னாடி இருக்கா இல்லையா? உங்க சித்தாந்தத்துல புதுசா ஒண்ணு வரது இல்லைன்னு அவ கேட்கிறா. நம்மளை பார்த்துட்டு புதுசா ஒரு அனுபவம் கிடையாது. பிரம்மான்றது எப்பொழுதும் இருக்கு, நமக்கு ஞானம்ன்றது எப்பொழுதும் இருக்குது. ஞானம் நித்தியம் நம்ம சித்தாந்தத்துல. தர்மபூத ஞானமானது நித்தியம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். அதனால நித்தியமான தர்மபூத ஞானம் அது முன்பு இருக்கிறதா இல்லையா, விகாசம் இருக்கிறதா இல்லையா?
இருந்த விகாசம் இப்ப நம்ம வெளியில கொண்டு வரப்படுறது அப்படின்னு நீ சொல்றியா? அல்லது இது புதுசா இருக்குது அப்படின்னு சொல்றியா? எப்படி சொன்னாலும் இது தோஷம்தான். இது சரியாக ஒழுங்க சரியாவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே இந்த தர்மபூத ஞானம் நமக்கு விகசிதமா தான் இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா என்ன தோஷம்னா நித்திய முக்தனா ஆயிடுவான். சாங்கியன் சொல்ற மாதிரி முக்தியானது நித்தியமா இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிடும். ஏன்னா தர்மபூத ஞானம் விகசிதம், அந்த விகாசமானது எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு சொன்னையானாக்கா அப்போ இந்த தர்மபூத ஞானமானது நித்திய விகசிதம் நீ ஒத்துண்டியானாக்கா இப்ப மோட்சம் கூட நித்தியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். மோட்சம் நித்தியம் சொல்லிட்டோம்னாக்கா அப்ப என்னத்துக்கு இந்த உபாயங்கள் எல்லாம் விதிக்கிறது? இந்த உபனிஷத்து வேதம் இது மாதிரி மூக்ஷவே பிரம்மோபாசீத மூக்ஷம் சரணம் பிரபத்தியே சரணமகம் பிரபத்தியே மூக்ஷர்வை சரணமகம் பிரபத்தியே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு விதிக்கணும்? அதான் மோட்சம் கிடைச்சுடுத்தே, நித்தியமா கிடைச்சுடுறது இல்லையோ, அது தேவையில்லை. முக்தி நித்தியம்னு ஆயிடும். அதனால யாருக்குமே பந்தமே வராது. பந்தமே வராதுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சாங்கியன் சொல்ற மாதிரி நித்திய முக்தன் அப்படின்னு ஆயிடும். நாமளும் என்ன சொல்றோம்? ஜீவன் முக்தியே ஒத்துக்கல, ஜீவன் முக்தியே ஒத்துக்கல நாமும். ஏன் அப்படின்னாக்கா ஜீவனம் தான் முக்கியமா இருக்கு. ஜீவன் முக்தி வந்துட்டாக்கா சுகதுக்கமே தெரியக்கூடாது, அல்ப சுகமும் தெரியக்கூடாது, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய துக்கமும் நமக்கு தெரியக்கூடாது. ஆனா லோகத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால மோட்சம்ன்றது நித்தியமா இருக்குன்றதுக்கு விரோதம் தானே. நம்ம ஜீவன் முக்தியே ஒத்துக்காததுனால நித்திய முக்தியை எப்படி ஒத்துப்போம்? மோட்சம் நிச்சயமா இருக்கிறது ஒத்துக்கவே மாட்டோமே. நம்ம சித்தாந்தத்துக்கே விரோதம் தான் அது. ஆனா நீங்கள் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஞானமானது விகசிதமா முன்னாடியே இருக்குது அப்படின்னு ஆயிடும். சரி, அப்படி வேண்டாம், இது சாத்தியமா தான் இருக்குது, புதுசா இது சாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்போ மோட்சத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு ஆயிடும். மோட்சத்துக்கு உற்பத்தி உண்டுன்னாக்க தர்மபூத ஞானம் புதுசா நமக்கு விகசிதமாகிறது. இது பர்யந்தம் விகாசமே கிடையாது, புதுசா விகசிதமாகிறது அப்படின்னு சொன்னாக்க ஒரு வியாப்தி இருக்கு. எதுக்கு எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கெல்லாம் அழிவு இருக்கும். ஏன்னா அனித்தியத்துவம் நாமக்கியம் அப்படின்னு கேட்டா உற்பத்தி நாசவத்துவம் அப்படின்னு சொல்ற. எல்லாரும் ஒத்துக்கிறது தான், எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கு நாசம் இருக்கும். எப்படி நமக்கே இருக்கோ இல்லையோ, நம்மளே பார்த்து தானே இருக்கும். அச்சேதனங்கள்லாம் எப்படி இருக்கு? உற்பத்தமா இருக்கு. உற்பத்தமான ஒரு நாசத்தையும் அடங்கி விடுறது. அதனால அனித்தியத்துவம் மோட்சத்துக்கும் வந்துடும். ஜாதசிய திரவமர்த்தியு திரவம் ஜென்ம மசஸ்திச்சே, இது கொச்சமங்கலம் சுவாமி இந்த ஸ்லோகத்தையே அனுகிரகிக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா எது பிறக்கிறதோ அதுக்கு நாசம் நித்தியம், அதுக்கு நாசம் நித்தியமா இருக்கு. அதனால இது நீ மோட்சத்தையே அனித்தியமா இருக்கு அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும். அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது சித்தாந்தத்துக்கு விரோதம் தானே. நம்ம என்ன சொல்றோம்? அனித்தியம் அசுகம் லோகம், அனித்தியமாகவும் அசுகமாகவும் இருக்கக்கூடிய இந்த லோகத்தை விட்டுடு, என்ன அடங்கிடும், என்ன சொன்னாடும் அப்படின்னு தானே பெருமாள் உபதேசிக்கிற. அப்படி உபதேசிக்கும் பொழுது ஏன் அது இந்த லோகம்லாம் அனித்தியமானது, சொர்க்கம்லாம் அனித்தியமானது, பகவானே நித்தியமானவன், நித்திய விபூதியே வசந்தது, அதை அடங்கிடுன்னு சொல்லிருக்க. அதனால அது நித்தியமா இருக்குது. அது இதுல ஆரம்பத்திலேயே பிரம்ம மீமாம்சையில அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்லச்சே
அத சப்தத்துக்கு கர்ம ஞானானந்தரம் அப்படின்னு அர்த்தம் பண்றக்க. கர்ம ஞான அதிகமானந்தரம், அதாவது பூர்வகாண்டத்தை பூர்வமீமாம்சைய வாசி முடிச்ச உடனே அப்படின்னு அர்த்தம் பண்றக்க. பூர்வமீமாம்சைய முடிச்சுட்ட உடனேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மணாம் அல்ப அஸ்திர பலத்வாத் அப்படின்னு அங்க பாஷ்யம். கர்மாக்கள்லாம் குறைவான பலத்தை கொடுக்கும், அஸ்திரமான பலத்தை கொடுக்கும் அப்படின்னு அங்க பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. ஏன்னா பூர்வமீமாம்சை அப்படிதான் சொல்றது. பூர்வமீமாம்சையை எதுவும் நிச்சயமா சொல்லவே இல்லை. அவளைய கூட என்ன பண்றான்னாக்கா, எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்னு நான் யாகம் பண்றேன், யாகம் பண்ணா எனக்கு சொர்க்கம் வருது, ஆனால் எனக்கு இன்னும் நிறைய வேணும் சொர்க்கத்துல அனுபவம் அப்படின்னா இன்னும் 2 வாட்டி யாகம் பண்ணு. உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ அதிகமா யாகத்தை பண்ணிட்டே இரு. நிறைய முறை நீ யாகத்தை பண்ணினேன்னாக்கா அவ்வளவு சொர்க்கம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால இது பொறுமையானதுக்காக அதை அங்கீகரிச்சிருக்கான்னு அர்த்தம் அது. அதனால அந்த லோகத்தை விட்டுட்டு நித்தியமான அனந்த ஸ்திரபல பிரம்ம ஜிக்ஞாசாகி அனந்தர பாவினி அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய சூக்தி. அனந்தமாகவும் எல்லையற்ற அனுபவம் ஆனந்தம், அது மாத்திரம் இல்லாம ஸ்திரமா இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கக்கூடிய ஆனந்தம் அது அப்படின்னு சொல்றேன் அது. அதனால அது வசந்தது, அது அந்த வசந்த பலன் அது அப்படின்னு சொல்லச்சே இத அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டா அது தோஷம் தானே. அனித்தியமான பலன் அப்படின்னு சொல்லிட்டா தோஷமா போயிடும். இவன் கஷ்டப்பட்டு உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்கிறது எதுக்கு? நித்தியமான மோட்சத்தை அடைந்து அதை அனுபவிக்கணும்னு தான் அவன் பண்றான், அவன் பிரயத்தனப்படுறான். அந்த பிரயத்தனமே போயிடுமே, அதுவே கர்த்தமா போயிடும். அதனால இது கூடாது. ஆகவே நீ தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் முன்னாடியே இருக்கு. இந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு பலத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னாலும் தோஷம். அப்ப நித்திய முக்தி பிரசங்கம், நித்திய முக்தி பிரசங்கம் வந்ததுன்னா உபாய சாஸ்திரங்கள்லாம் வியர்த்தமா போயிடும். ஆனால் லோகத்துல அனுபவம் விரோதமா இருக்குது, கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும், அதனால அது விரோதம். இல்ல புதுசா ஒண்ணு வருதுன்னு சொன்னாக்கா உற்பத்தி இருக்குன்னு சொல்றதுனால அதுக்கு அனித்தியத்துவம் வந்துடும். அனித்தியத்துவம் வந்துருச்சுன்னாக்க அப்போ நீ இது எப்படி சொல்ற? நித்தியமான மோட்சத்துக்கு பதிலா அனித்தியமா வந்துடுறதே, அதனால அது சரியில்லை. ஆகையினால இதற்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற? இதெல்லாம் கேள்வி கேட்கறது நையாயிகன் முதலானவால் தான் கேட்கிறார். அதற்கு பதில் உன்னுடைய பிரகாரமே வரேன். உற்பத்தி எதுக்கு இருக்கோ அது அழிவை உடையது, அது அனித்தியமா இருக்கும் நீ சொல்ற. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கா? உன் வழியிலேயே நான் வரேன், நீ ஒத்துன்னு இருக்கியா அது மாதிரி? அதுக்கு என்ன பதில் கேட்கிற? ஒரு கடம் இருக்கு, கடம் உடைஞ்சு போயிடுத்து, கடத்தினுடைய நாசம் இருக்கு பாருங்க, அது உற்பத்தி தான் ஆகிறது. கடமானது இல்லை அப்படின்னு சொல்லணும், கடமானது இப்ப இல்லை அப்படின்னு சொல்லணும். கடம் இதுவரையும் நான் பார்த்திருந்தேன், கடம் நன்னா இருந்தது, அந்த கடமானது உடைஞ்சு போயிடுச்சுனாக்க அதனுடைய துவம்சம் அப்படின்னு சொல்றோம். பிரத்வம்சாபாவம் அப்படின்றா நையாயிக்கானது. துவம்சம் நாசம் அப்படின்னு அர்த்தம். இந்த நாசம் இருக்கே அதுக்கு உற்பத்தி இருக்கு. ஏன்னா கடம் உடைஞ்சா அந்த நாசம் உற்பத்தி ஆகுது. ஆனால் திரும்ப அந்த கடம் வராது இல்லையோ? திரும்ப அந்த கடம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த கடம் உடைஞ்சதோ அப்ப திரும்பி அது கணக்க வந்ததுன்னாக்கா இந்த நாசமானது உற்பத்தி இருந்தது, உற்பத்திக்கும் நாசத்துக்கும் உற்பத்தி இருந்தது, அந்த நாசத்துக்கும் நாசம் வந்துருச்சு அப்படின்னு நீ சொல்ல முடியும். ஆனால் யாருமே அந்த கடத்தை திருப்பி பண்ண முடியாது. அந்த கடம் போனது தானே. அப்ப அந்த நாசத்துக்கு உற்பத்தி இருந்தாலும் அது நித்தியமா இருக்கு, நீ தான் ஒத்துருக்க. நாங்களும் ஒத்துக்கிறோம் அதை. துவம்சம் நித்தியம், நாசம்ங்கிறது நித்தியம்தான். ஏன்னா நாசம் உற்பத்தி ஆச்சு, ஆனால் திரும்ப அது உற்பத்தி ஆக போறதில்லை.
அந்த கடத்தினுடைய உற்பத்தி வரப்போறது இல்லை. அதனால எப்பொழுதுமே நாசமா இருக்க போறது, நாசம் இருக்க போறது. துவம்சம் நித்தியமா தான் இருக்காது. நித்தியமா இருக்கிறதுனால அத நீ இருக்கிற துவம்சத்தை வச்சு நாங்க உதாரிக்கிறோம். அதனால இப்ப தர்மபூத ஞானம் சங்குச்சிதமா இருந்தது, அந்த சங்கோஜத்தினுடைய நாசம் வந்துருச்சு. இப்போ சங்கோஜத்தினுடைய நாசமானது விகசிதமா இருக்குன்னு அர்த்தம். நாசம்ன்ற சங்கோஜத்தினுடைய ஞான சங்கோஜத்தினுடைய நாசம் என்றது என்னது அப்படின்னு கேட்டாக்க ஞானத்தினுடைய விகாசம், பூர்ண விகாசம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பூர்ண விகாசம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன எடுத்து நாசம்தான் பூர்ண விகாசம், அந்த நாசம் நித்தியமா இருக்கிறது. அப்ப பூர்ண விகாசம் தான் நாசம், அது நித்தியமா இருக்கு. அது நித்தியமா இருக்கிறதுனால நமக்கு எந்த குறையும் கிடையாது. அந்த விகாசம்தான் உற்பத்தி இருந்தாலும் கூட அது நித்தியமாவே இருக்கு. நித்தியமா இருக்கிறதுனால நமக்கு மோட்சம்ங்கிறது நித்தியம்தான். அது முதல்ல வரல, சங்குச்சிதமா இருந்தது ஞானம், விகசிதமா ஆகல. விகசிதமா ஆகாததுனால நமக்கு அனுபவம் வரல, பிரம்மானுபூதியானது நமக்கு வரல. இப்போ ஞானம் விகசிதமா எடுத்து அந்த சங்கோஜம் நாசமா எடுத்து அதனுடைய சுரூபந்தான் விகாசம்ங்கிறது. அந்த விகாசம் தான் துவம்சம் ஞான சங்கோஜத்துக்கு. அது நித்தியமா இருக்கு, நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். ஏன்னா நீ தான் சொல்லிருக்க துவம்சம் நித்தியமா இருக்குன்னுட்டு. அழிவுங்கிறது நித்தியமா இருக்கும். அந்த நித்தியமா இருக்கிறதுனால அது எப்பொழுதும் நமக்கு இருக்கு. எப்பொழுதும் நமக்கு இருக்கிறதுனால அது முக்தி நித்தியம்ன்றது சித்திச்சு விடுறதே. இதை நாங்க சொல்லல, விஷ்ணு தர்மோத்தரத்துல சௌனகர் சொல்றார். யதான கிரியதே ஜோஸ்னா மல பிரக்ஷாளனான் மனே. ஏற்கனவே சொல்றோம் இது. தோஷ பிரகாணான் அஜானம் ஆத்மன கிரியதே ததா. ஞானம் விகசிதமா ஆகிறது. அத நாங்க புதுசா ஒண்ணும் பண்ணல. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு ரத்னம் அது அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்குது. அந்த அழுக்கு படிஞ்சிருந்தா கூட அதனுடைய ஒளி பிரகாசம் இருக்கு பாருங்க, அதை நாங்க புதுசா பண்ணலையே. புதுசா நாங்க பண்ணல. அந்த அழுக்கெல்லாம் துடைச்சி வச்சிடறோம் அல்லது அலம்பி வச்சிடறோம். அந்த அழுக்கெல்லாம் போயிடுத்துனாக்கா தானா பிரகாசிக்கிறது. தானா பிரகாசிக்கிறது, இருக்கிறது தான் பிரகாசிக்கிறது. முதல்ல நமக்கு அது கர்மபந்தத்தினால இந்த ஞானமானது சங்குச்சிதமா இருந்தது. அதனால ததாஹேய குணத்வம்சாத் அவபோதாதயோ குணாஹ பிரகாஷ்யந்தே ந ஜன்யந்தே நித்யா ஏவ ஆத்மனோஹிதே. ஹேய குணத்வம்சாத், ஹேய குணங்கள்லாம் அழிஞ்சுடுறது. துவம்சபதம் போட்டிருக்காரு இங்க சௌனகர் சொல்றார். ஹேய குணங்கள் துவம்சமாயிடுறது. அதனால அவபோதாதய குணாக, ஞானம் பலம் நமக்கும் அதெல்லாம் உண்டு. அந்த குணங்கள்லாம் பிரகாஷ்யந்தே, முன்னாடி மறைஞ்சிருந்தது இப்ப பிரகாசிக்கப்படுகின்றன. ந ஜன்யந்தே, அவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது இல்லை. நித்யா ஏவாத்மனோஹிதே, அவைகள்லாம் நித்தியமா தான் இருக்கு. அதனால சௌனகர் சொல்றாரு. அதனால இப்போ நம்ம என்ன சமாதானம் சொல்லிட்டோம், ஒரு நாசம்னு இருக்கு. அந்த நாசமானது அது நிச்சயமா தான் இருக்கு. அத மாதிரிதான் ஞான சங்கோஜம் ஒண்ணு இருக்கு. அந்த ஞான சங்கோஜத்துக்கு நாசம் வந்துருச்சு, அது நிச்சயமா இருக்கு. அது நிச்சயமா இருக்கிறதுனால இது நமக்கு தர்மபூத ஞானம் விகசிதமாயிடுறதுன்றதுனால அதுவும் நிச்சயம்தான். துவம்சம் தான் நமக்கு நிச்சயமா இருக்கு. அந்த துவம்சம் தான் ஞான சங்கோஜத்தினுடையது. அதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம். அதனால சரியா இருக்காது. ஆகையினால உற்பத்திய அங்கீகரிக்கிறோம். நீங்க அங்கீகரிச்சா கூட நாங்க அங்கீகரிக்கல, உற்பத்தியே அங்கீகரிக்கல. உற்பத்தியை அங்கீகரிச்சாலும் நாசமானது அந்த உற்பத்திக்கு அங்கீகரிக்கல. எந்த உற்பத்திக்கு? ஞான சங்கோஜத்தினுடைய நாசம் இருக்கு பாருங்க, அந்த நாசத்துக்கு உற்பத்தி வந்தது. எப்படின்னாக்க ஞான சங்கோஜம் போயிடுத்து. அதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்.
அந்த விகாசமானது ஜன்யமா இருக்கு. அது அது அப்படி ஒத்துண்டா கூட அது என்னது? அது சங்கோஜத்தினுடைய நிவர்த்தி ரூபந்தான். அது அது சகஜமா இருக்கு. அதனால அது நிச்சயமா இருக்குது. அதனால ஒண்டிதான் பாவ பதார்த்தத்துக்கு அது கிடையாது. உற்பத்தி இருக்கு, ஆனால் அது பாவ பதார்த்தங்களுக்கு கிடையாது, அபாவ பதார்த்தத்துக்கு தான். துவம்சம்ன்றது அபாவம். அதாவது கடம் இருந்தது, அது துவம்சம் ஆயிடுத்து, நாசம் ஆயிடுத்து. அப்ப கடத்தினுடைய அபாவம் வந்துடுச்சு. அந்த அபாவத்துக்கு தான் நித்தியத்துவம் நாங்க சொல்றோம், பாவ பதார்த்தத்துக்கு இல்ல. நீங்க தர்மபூத ஞானம் பாவ பதார்த்தம் தானே, உங்களுக்கு இருக்கிற வஸ்து தானே அது, அதற்கு நாசம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா தர்மபூத ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு, அது பாவ பதார்த்தமா இருக்கு, இருக்கிற வஸ்து. அதுக்கு உற்பத்தி இருந்ததுன்னாக்கா அதுக்கு நாசம் உண்டு. அப்போ அந்த தர்மபூத ஞானம் விகாசம் இப்ப வந்தது, கொஞ்ச நாள்ல அதுவும் போயிடும். போயிடுத்துனாக்கா அப்போ மோட்சமானது அனித்தியம்னு சுத்திச்சுடுத்தே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு வாக்கேள்வி கேட்கிறா திருப்பி நையாயிக்காரலாம். அதற்கு பதில் நீங்க சரி அப்படியே வச்சுக்கிறோம், நீங்க சொல்றது சரி, பாவ பதார்த்தம் நீங்க சொல்றது அபாவத்துக்கு தான் நித்தியத்துவம் உண்டு, பாவத்துக்கு கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. அத நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? அது வேதாந்திகள் எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம். நமக்கு அபாவம் தனி பதார்த்தம் கிடையாது, அபாவம்னுட்டு தனி பதார்த்தம் ஒண்ணு கிடையவே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. நையாயிகள் எல்லாம் ஒத்துக்கிறார், நாம அது மாதிரி ஒத்துக்கல. நம்ம சித்தாந்தம் என்னன்னாக்க அபாவங்கிறது பாவாந்தரம் தான், பாவாந்தரம் தான். அது எப்படி அப்படின்னாக்கா எல்லா கண்டங்களையும் சொல்றக்கா, தாத்பரிய சந்திரிகையில 2வது அத்தியாயத்துல கீதா பாஷை தாத்பரிய சந்திரிகையில தேசிகன் அற்புதமா வாதம் பண்ணி சாதிச்சிருக்க. அதுல சாதிக்கும் பொழுது கடம் இருக்கு, கடமானது நாசத்தை அடையிறதுன்னாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமானது கபாலமா மாறிடுத்து, அதாவது பானை ஓடா மாறிடுத்து. அந்த ஓடு அது கபாலமா மாறிடுது, பெருசு பெருசா இருக்கிறது. அது இன்னும் நாசத்தை அடைஞ்சது, இன்னும் ஒருத்தன் கால் பட்டு இன்னும் உடைஞ்சது, அந்த கபாலம் உடைஞ்சது. அப்ப என்ன ஆயிடுச்சு? கபாலிக்கையா மாறும், சின்ன சின்ன சில்லியா மாறிடும், இன்னும் தூளா போயிடுத்து. அப்ப இன்னும் அந்த கபாலிக்கையும் போயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? மண்ணா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப அபாவம் கூட பாவரூபமா தானே இருக்கு, அபாவம் கூட பாவரூபமா தான் இருக்கு, அதுக்கு உற்பத்தி இருக்கு. உற்பத்தி இருந்தா கூட அது எப்படி இருக்குன்னாக்கா இல்லாத வஸ்துங்கிறது கூட இருக்கிற வஸ்துவா தான் தெரியுது, இருக்கிற வஸ்துவா தான் தெரியுது. ஒண்ணு இல்லை அப்படின்றது கூட ஒரு நிலையை அடையிறது அப்படின்னு தான் நமக்கு நம்ம சித்தாந்தமே. ஒரு காரியத்துவம் நாமக்கும்னா அவஸ்தாந்தராபத்திலே கூட காரியத்தா அப்படிங்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அவஸ்தாந்தராபத்தி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை அடையிறது, நிறைய வாட்டி இருந்திருக்கு இதுலயே. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அடையிறது தானே காரியத்துவம்ங்கிறது. அபாவம் கூட அதுதானே. அப்ப சதைவ சௌமியதமக்ராசீத் ஏகமேவா திதியம் சொன்னோம். இதம் இந்த பரிதிருஷ்யமான ஜெகத், இப்ப நம்மளால காணப்படுகிற பிரபஞ்சமானது ததேவ ஆசீத், அப்போ ஏகதா பண்ணமா இருந்தது, பிரம்மத்தோட அவிபாக தசை, பிரிக்க முடியாத தசையில அப்ப இருந்தது. எப்ப என்னாச்சு அப்படின்னாக்கா நாம் பார்க்கிறோம், பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம். இது பூமி, இந்த பூமியில இது ஜலம், இது தேஜஸ், இது பிருத்திவி, இது ஆகாசம், இது வாயு அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். முதல்ல எப்படி இருந்தது? ஒன்னா இருந்தது, அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு நமக்கு உபாதேயமா இருக்கு, எது எது நமக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அதனால நீ பாவ பதார்த்தம், அந்த பாவ பதார்த்தத்துக்கெல்லாம் அழிவு வந்ததுன்னாக்கா திருப்பி உற்பத்தி வந்ததுன்னாக்கா அதுக்கு அழிவும் வரும் நீ சொன்ன. அபாவத்துக்கு தான் கிடையாது
உற்பத்தியே கிடையாது. அபாவம் வந்துட்டுனாக்கா அது நிச்சயமா இருக்கும்னு சொன்னேன். வாஸ்தவம் நாங்களும் அபாவம் தான் சொல்றோம். தர்மபூத ஞானத்தினுடைய சங்கோஜம் இருக்குதே அது அபாவம். அந்த அபாவம் எப்படி அப்படின்னாக்கா, அபாவம்னா பாவாந்தரம் தானே. இன்னொரு இன்னொரு பாவ பதார்த்தம் தான் அர்த்தம் எங்க சித்தாந்தத்துல. அதை நீங்களும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஆரம்பணாதிகரணத்துல சாதிக்கும் பொழுது இந்த ஒரு நிலையை கொண்டே நம்மளால சொல்ல முடியுமே. ஒரு அவஸ்தை இருக்கே நிலைகள், அந்த நிலைகளை கொண்டே நம்மளால பரிகாரம் சொல்ல முடியுச்சு. என்னத்துக்கு இன்னொரு வஸ்துவா நீ ஒத்துக்கணும்? தனி வஸ்துவா ஒண்ணு ஒத்துக்க வேண்டியதில்லை. தனி வஸ்துவா ஒத்துக்கவே வேண்டியதில்லை. அதனால விகாசம்ன்றது நாங்க என்ன சொல்றோம், ஒரு அபாவத்தினுடைய ரூபந்தான் அது. அதனாலதான் முதல்ல சொன்னார் ஞான சங்கோஜத்தினுடைய நிவர்த்தி. அது என்னதுன்னாக்கா ஞான விகாசம் அப்படின்னு சொல்றோம். ஞான சங்கோஜத்தோட நிவர்த்தி தானே தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம். அதனால பாவரூபமா இருக்காது. அந்த அபாவம் கூட பாவரூபம் தானே எங்க சித்தாந்தத்துல. நீ அதை ஒத்துண்டுதான் ஆகணும். தத்தேதோரேவ தத்தேசுத்வே மத்தியே கிம் தேன அப்படின்னு ஒரு நியாயம். ஒரு வழக்கேத்தினா ஒரு வழக்கேற்றி எல்லா வசதியும் தெரிஞ்சுட்டா, இன்னொருத்தன் சொன்னா ஏடா மீதி எல்லாத்தையும் பார்த்துட்ட அந்த வழக்கை பார்த்துக்கிட்டு இன்னொரு வழக்கை ஏத்துறதானே அப்படின்னா, இந்த வழக்கு எல்லாத்தையும் நம்ம காமிச்சு கொடுக்கறது, தன்னையும் காமிச்சு கொடுக்கறது அப்படி இருக்குச்சு. இன்னொரு வழக்கு எதுக்கு? தத்தேதோரேவ தத்தேசுத்வே. இன்னொரு வஸ்துவுக்கு எது ஹேதுவா இருக்கோ அதுவே தனக்கும் ஹேதுவா இருக்குது. அப்படி இருக்குச்சு. மத்திய கிம் தேன இன்னொன்னு ஒண்ணு கல்பிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அது எதுக்கு கல்பிக்கணும் அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. அதனால ஒரு நிலை, அந்த நிலையை கொண்டே சாதிக்க முடியுமே ஒன்னாலையும் என்னாலையும். அப்படி இருக்கும் பொழுது புதுசா ஒரு தர்மிய கல்பிக்கிறது எதுக்கு? அபாவம் வேற பாவம் வேறன்னு சொல்லாத. அபாவம்னாலே ஒரு பாவாந்தரா பண்ணும், இன்னொரு பாவமான வஸ்துவை அது கொண்டு வந்து கொடுக்கறது. அது நம்ம பாக்குற மாதிரியோ விலட்சணத்துவாதி ஒரு விஷயம் சாதிக்கிறார் பாஷ்யக்காரர். குழந்தை பிறந்தது, குழந்தை 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 இன்னொன்று இருக்கும். 5 வயசு ஆயிடுச்ச பாலகன்னு சொன்னோம், 12-14 வயசு குமரன் சொன்னோம், 18 வயசு ஆச்சு இளைஞன் சொல்றோம், ஒரு 35-40 அறியாதவன் சொல்றோம், அதே 50-60 ஆயிடுச்சுன்னா கிழவன்னு சொல்றோம். இப்ப உண்மையிலேயே ஒரே மனுஷனுக்கு எத்தனையோ நிலைகள் வருது. அந்த நிலைகள் வந்துட்டு இருக்கே தவிர்த்து ஆள் மாறலையே. அந்த உடம்புடைய நிலைகள் மாறிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த தர்மத்தை ஒத்துண்டாலே போருமே. இதை நிறைய இடத்துல சாதிச்சிருக்க எம்பெருமானார் சுவாமி தேசிகன் பிரகாஷ் காச்சாரெல்லாம். அதனால இதுவே போருமே. இதை விட்டுட்டு தனியா எதுக்கு சொல்றேன்? அதனால அபாவம் அப்படின்னாலே பாவாந்தர அபாவவாதிகள் நாமெல்லாம். ஒரு பாவ பதார்த்தம் தான் அபாவம்னு நம்ம சொல்றோம். அது கடம் இல்லை அப்படின்னா மண் இருக்குன்னு அர்த்தம், அல்லது கபாலம் இருக்குன்னு அர்த்தம், கபாலிகை இருக்குன்னு அர்த்தம். எப்படி சொன்னாலும் நிலைகள் தான், அந்த நிலைகள் தான் இருக்குது. அதனால இது உற்பத்தி இருந்தா கூட சங்கோஜ நிவர்த்தி ரூபமா தான் இருக்கு. நிவர்த்தி ரூபமா இருக்கிறதுனால இது நாசத்துக்கு அபாவம் பேரு. அந்த அபாவங்கிறது கூட தர்மபூத ஞான விகாசம்தான். அந்த விகாசமானது அபாவ ரூபமா இருந்தா கூட அது பாவ ரூபமா தான் பார்க்கணும். அதனால அது நிலையா இருக்கு, நிச்சயமா இருக்குன்னு நாங்க சொல்றோம். இதை நீ ஒத்துண்டுதான் ஆகணும். இன்னொரு விஷயம் அது சொல்றது என்னன்னா, பொதுவா ஞானம் இருக்கு பாருங்க, அது என்னைக்கும் பரவி இருக்கக்கூடியது. பிரசரண சுபாவம் ஞானம்ன்றது. விளக்கு அது மாதிரிதான் நம்ம தீபம் சொல்றோமே, தீபம் ஞானம். அதுக்குதான் ஞானத்துக்கு தீபத்தை உதாரணமா சொல்றார், பிரகாசத்தெல்லாம். இந்த பிரகாசமானது என்ன பண்ணணும்னாக்கா, தீப பிரபை இருக்கு, அது என்னைக்கும் பிரசரண சுபாவமா இருக்கும். ஒரு விளக்கேற்றி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த இடத்துல ஏற்றி வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து தெரியாது, எல்லா இடத்துலயும் பரவுறது. அங்கேயும் இருக்கும் விளக்கு பிரகாசம், எல்லா இடத்துலயும் பிரகாசம் பரவி இருக்கும். ஆனா மொத்தம் என்ன பண்ணா, அத ஒரு கூடையை வச்சு மூடி வச்சுடுவாங்க. மூடி வச்சுட்டான்னாக்கா அப்போ அந்த பிரகாசத்தினுடைய பிரசாரம் இருக்கு பாருங்க, அது தடைபட்டு போயிடுறது. அது அல்லது ஒரு செவர் இருக்கு, செவர் இருந்ததுன்னாக்கா இந்த வழக்கு இங்க இருந்துச்சு பக்கத்துல தெரிய மாட்டேன்றது. அதுக்கப்புறம் அந்த செவர் இல்ல, பிரச்சனை என்ன தெரியுது,
அத மாதிரி ஒரு கூடையால மூடி வைக்கிறோம், அந்த கூடையை எடுத்துட்டோம்னாக்கா அப்போ விளக்கினுடைய பிரகாசம் என்ன தெரியுறது. அந்த மாதிரிதான் ஞானமானது சர்வதா பிரசரண சுபாவம் தான், அது பிரகாசிச்சுட்டே இருக்கணும் அது. ஆனால் ஒரு இது இருக்கு பாருங்க, கர்ம பந்தம், அந்த ஹேதுனால ஞான சங்கோஜம் வருது. ஞான சங்கோஜம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனால நமக்கு ஞானம் பரவ மாட்டேன்றது. நேற்று நான் படிச்சது இன்னைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன்றது, சில சமயம் எப்பயோ நடந்தது ஞாபகம் வருது. அது ஏன் அப்படின்னா சங்கோஜ விகாசம்ன்றது ஒரு நியதமா இல்லை, அநியதமா இருக்குது நமக்கு கர்ம பந்தத்தினால. அதே இது கணக்க சர்வாத்மனா விகாசத்தை அடைஞ்சிடுச்சுன்னாக்கா, அதாவது கர்மாக்கள்லாம் நாசமா போயிடுச்சுன்னாக்கா ஸ்வயமா அது பிரகாசிக்கிறது. அது அதனால பிரசரணம் விகாசம், அப்பிரசரணம் சங்கோஜம், அவ்வளவுதான். அது இந்த விகாசமானது ஆகந்துகம் தான், நமக்கு எப்பொழுதும் வரதில்லை, கர்மாக்கள் போனாதான் வருது அது. ஆனால் அதுதான் சுவாபாவிகம். பிரசரணங்கிறது தான் சுவாபாவிகம். பறந்து இருக்கு பாருங்க, விகசிச்சு பறந்து இருக்கிறது பாருங்க, அதுதான் சுவாபாவிகமானது, வழக்குக்கும் சரி நம்ம ஞானத்துக்கும் சரி. அந்த சுவாபாவிகம் என்னைக்குமே நிவர்த்தமாகாது. இது அற்புதமான நியாயம். சுவாபாவிகம் இயற்கையா இருக்கக்கூடிய எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அது சில சமயத்துல தடப்படலாம், ஏதோ ஒரு காரணத்தினால தடப்படலாம். ஆனால் சர்வாத்மா அது போயிடாது, சர்வாத்மா போயிடாது. அதனாலதான் பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை அல்லது எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஞானத்தினுடைய பிரசாரம் இருந்துட்டுதான் இருக்கு. ஞானம் பரவறதுன்றது பரவி இருக்கிறதுன்றது இருந்துட்டுதான் இருக்கு, ஒரேடியா போயிடல, இருந்துட்டா இருக்கு. ஆனால் அந்த குழந்தையா இருக்குச்ச அதுக்கு பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாது, கயருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பயம் தெரியுது, எல்லாம் வருது. இத மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பார்த்துட்டே பாருங்க. அதனால நல்ல விவேக்கியா போயிட்டான்னாக்க அவனுக்கு ஞானம் நன்னா பிரசரிக்கிறது. ஆனால் நல்ல விகாசம் இல்லை, முக்தி மாதிரி இல்லை. அதனாலதான் ஒருத்தர் பெரிய பண்டிதரா இருக்கார், ஒருத்தர் சாமான்யமா இருக்கார், இத மாதிரி எல்லாம் இருக்கும். வசுதக ஞானமானது பிரசரண சுபாவம் தான், அதுக்கு சுவாபாவிகமான குணம். அது கர்மபந்தத்தினால இத மாதிரி தடப்பட்டு தடப்பட்ட இந்த ஞானமானது இப்போ விகசிதமா எடுத்தது. அதனுடைய சுபாவத்தை என்னைக்குமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு சித்தாந்தத்துல தர்மபூத ஞானம் விகசிதமா இருந்தாலும் அது புதுசா வந்தாலும் நமக்கு அது நித்தியம்தான். அது அவ கேட்ட பிரகாரமே பதில் சொல்றது, அவ கேட்ட கேள்விக்கு அனுகுணமா பதில் சொல்றது. அதனாலதான் இவர் பாஷ்யக்கார இடத்துல உள்ளமோ சூத்திரக்கார இடத்துல உள்ளமோ ஸ்டவுனகர் சொன்ன உதாரணத்தை வச்சுன்னு சொல்றாரு. ஸ்டவுனகர் சாதிச்ச உதாரணத்தை ஒண்டி சொன்னோம், அதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய இது. அதனால இப்ப என்ன கேக்குறா, இன்னொன்னு சரி நீங்க அப்படியே ஒத்துக்குங்க, இப்போ விகாசம்ங்கிறது ஒரு தர்மம், சுவாபாவிக தர்மம்னு சொல்லிட்டீங்க. அந்த தர்மமானது ஆகந்துகமா இருக்கு, வந்திருக்குது, புதுசா வந்திருக்குது. அந்த தர்மமானது நித்தியமா இருக்குது, தர்மி நித்தியமா இருக்குது, தர்மமானது வந்திருக்குது, தர்மமானது வந்திருக்குது, ஆகந்துகமா இருக்குது. அதனால அந்த நித்தியத்துவத்துக்கு ஹானி இல்லை. அப்ப விகாசமானது அனித்தியமா இருந்தா கூட, விகாசம் அனித்தியம், தர்மபூத ஞானம் நித்தியமா இருக்குது. அதனால விகாசம் மாத்திரம் அனித்தியமா இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன் சவுனகருடைய வச்சனத்தை இப்ப எடுத்துன்னு வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு இந்த ஆக்ஷேபம். தர்மியான ஞானம் நித்தியம், அது ஒத்து வரும். ஆனால் தர்மமான விகாசம் அது உற்பத்தி ஆகுதோ, அது அனித்தியமா இருந்துட்டு போட்டமே. அது ஏன்னாக்கா ஆகந்துகம் தானே, ஆகந்துகங்கள்லாம் அனித்தியமா தானே இருக்கும், வந்துட்டு போறதுன்னு அர்த்தம், அது அனித்தியமா தானே இருக்கும். அதனால தர்மபூத ஞானம் நித்தியமா இருக்கட்டும், அதனுடைய சுபாவமாகிற விகாசம் அது மாத்திரம் அனித்தியமா இருக்கட்டுமே. அது அனித்தியமா இருந்ததுன்னா என்ன ஆகும்னாக்க கடைசியில முக்தியும்
அனித்தியம்னு சொல்லிடுவான் அவன். அதுக்கோசரம் அவ கேட்கிறா. அதற்கோசரம்தான் இந்த இது இருக்கு, சவுனகர் சொல்ற வச்சனம் இது. அதுக்கு அந்த சவுனகர் சொன்னதை வச்சுன்னு சொல்ற, அதாவது எங்களுக்கு தர்மிகிராக பிரமாணம் முக்கியம். தர்மிகிராக பிரமாணம்ன்றது வேதம். அந்த வேதமானது விசுருதா புராணி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பிரகதாரண்யத்துல இருக்கு. அது பரமாத்மாவனுடைய ஞானத்தை பத்தி சொல்ல வந்திருக்கு. அது என்ன சொல்றதுன்னாக்கா, தர்மபூத ஞானமானது, பகவானுடைய தர்மபூத ஞானமானது நித்தியமா இருக்கு, விபுவா இருக்கு, எல்லா இடத்துலயும் அது பரவின் இருக்கு, பிரகாஷன் இருக்கு அப்படின்னுட்டு அங்க சொல்றாரு பிரகதாரண்ய இடத்துல. அதை கொண்டே ஜீவனுடைய தர்மபூத ஞானமும் விகசிதம் தான். இப்ப சங்குச்சிதமா இருந்தா கூட முக்தி திசையில நமக்கு பிரஜா புராணி, விசுருதா புராணி பிரஜா அப்படின்னு ஏதோ வரும் அது வாக்கியம். அதனால நமக்கும் அப்படிதான் இருக்கு. அது கூட எப்படி வந்தது அப்படின்னாக்கா, அசேஷ கர்மாக்கள், ஒரு கர்மா கூட மீதி இருக்கக்கூடாது, ஒரு கர்மா கூட மீதி இல்லாம எல்லாம் போயிடணும். அப்பதான் தர்மபூத ஞானமானது விகசிதமா இருக்கும், திருப்பி சங்கோஜமே அதுக்கு வராது அப்படின்னுட்டு சித்தாந்தம் இருக்கு. அதனால விகாசமானது, தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம்ங்கிறது அனைத்து பாபங்களும் போயிடுத்துனாக்கா, அனைத்து பாபங்களும் போயிடுத்துனாக்கா இது ஸ்வதக விகசிதமாயிடும். ஏற்கனவே சொல்றோம் இந்த விஷயத்தை. அதாவது தர்மபூத ஞானமானது தானா பிரகாசிக்கும். எப்ப பிரகாசிக்கும்? தடை போயிடுத்துன்னா பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால அதுக்கு எது பிரதிபந்தகமோ அது போயிடுதுன்னா தானா பிரகாசிக்கிறது. அதனால நாங்க இன்னொரு விஷயம் சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. என்ன அழகான விஷயம் நம்ம சித்தாந்தத்துல சுவாமி சாதிக்கிறாரு. விகாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வெறுமன் நித்தியத்துவத்தை சொல்றதுக்கோசரம் விகாசம் நாங்க சொல்லல. ஒரு ஞானமானது, தர்மபூத ஞானமானது விகசிதமா இருக்கு, அது நித்தியமா இருக்குது, அதை சொல்றது உண்டு எங்களுக்கு இல்லை, அது உண்டு புருஷார்த்தம் இல்லை. வெறும் ஞான விகசிதமாயிடுச்சுன்னா அதுவும் கிடையாது. அது வெறும் ஞான விகசிதமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட நம்ம பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிச்சே நமக்கு ஆனந்தம் அப்படியே பரிவாகம் அப்படி இருக்கு, நமக்கு கண்ணு ஜனம் வருது, அப்படி சேவிக்கும். நம்ம சிவ வைஷ்ணவால் அந்த மாதிரி ஒவ்வொரு சன்னதிக்கும் போய் சேவிக்கிச்சே எவ்வளவு ஆனந்தம் அனுபவிக்கிறோம். அது சம்சார தசைன்னு இருக்குது. சம்சார தசைன்னு இருக்கிறதுனால வெறும் ஞான விகாசமே நித்தியம், அதுவே மோட்சம்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம ஆத்மஸ்வரூபம் கொல்லியோ, ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் அகம் 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 பிரகாசிச்சுட்டே இருக்குது. நம்ம சித்தாந்த பிரகாரம் தூக்கத்துல கூட அகம் அகம் அகம்னு இருக்கு, எல்லாம் இருக்குது. கர்ம பந்தத்தினால நமக்கு தெரியல அது. அப்போ கூட மாமப்பியகம் ஞாதவான் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. என்ன கூட தெரிஞ்சுக்காம நான் தூங்கினேன்னா, நான் என்ன கூட தெரிஞ்சுக்காம தூங்கினேன், அங்க கூட நான் தான் வருது, அகம்னு தான் வருதுன்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். அதனால இது பிரத்யக்துவம் இருக்குது. அது இருந்து போட்டோம், அதுக்கு சுத புருஷார்த்தம் கிடையாது. வெறும் கைவல்யம் ஆத்மஸ்வரூபம் நிறதிசய ஆனந்த ஸ்வரூபமா இருக்குது அது. ஆனா அதுதான் இதுன்னு சொன்னா கூட அது வெறும் கைவல்யமா போயிடும். கைவல்யம் நமக்கு மோட்சம் கிடையாது, கைவல்யம்ன்றது மோட்சம் கிடையாது நமக்கு. அதனால கைவல்யத்திலேயே வரக்கூடாது. அதனால நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, தர்மபூத ஞான விகாசம் அது மட்டுமே நமக்கு புருஷார்த்தம்னு நம்ம சொல்லலை. அது எவ்வளவு தூரம் இருக்கணும்னாக்கா, அனவதிக அதிசய ஆனந்த ஸ்வரூபமுடைய பரமாத்மா, அந்த ஸ்வரூபத்துடைய பரமாத்மாவை சம்பூர்ணமா விஷயீகரிக்கணும். அந்த சம்பூர்ணமா விஷயீகரிக்கக்கூடிய தர்மபூத ஞான விகாசம் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம். வெறும் ஞானம் விகசிதம் அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையே இல்லை, அது வேண்டியது இல்லை.
நமக்கு எப்படி இருக்கணும்? அது தர்மபூத ஞானம் விகசிதமா எடுத்து அது என்ன பண்றதுன்னாக்கா சம்பூர்ணமான பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன, சேஷ்டிதங்கள் என்ன, எல்லாத்தையும் விஷயீகரிக்கணும். அப்படி இருக்கணும் அது. இந்த ஸ்லோகத்துல ஒரு பதப்பிரயோகம் பண்ண போறார். கபலித நிகிலோ பஸ்கிருத பிரம்ம தத்துவ அப்படின்னு சாதிக்கிறாரு. கபலிதன விஷயீகரிக்கிறதுன்னு அர்த்தம். நிகில உபஸ்கிருத பிரம்ம தத்துவ அப்படின்னு அனைத்து பிரம்ம தத்துவத்தையும் பிரம்மத்தை சேர்ந்து அனைத்தையும் விஷயீகரிக்கணும். அந்த மாதிரி பாஷ்யக்காரர் அது இதுல சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார். அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா எம்பெருமானார் அத்திரதிகரணத்துல சாதிக்கும் பொழுது ஒவ்வொரு மதமா சாதிக்கிற. இந்த மதத்துல இது மோட்சம், அந்த சாங்கியால் என்ன சொல்ற, நையாயிக்கால் என்ன சொல்ற, பௌத்தால் என்ன சொல்ற, இப்படி வரிசையா சாதிக்கிற. கடைசியில திரையந்த நிஷ்ணாதாஸ்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். திரையந்தன்னா உபனிஷத்துக்கள், இதுல நிஷ்ணாதாள் பூர்ண ஞானம் உடைய ஆச்சாரியாள் நம்ம சித்தாந்திகள். அவ என்ன சொல்றா தெரியுமா? அவித்யோச்சேத பூர்வக ஸ்வாபாவிக பரமாத்ம அனுபவமேவ மோட்சம் ஆசக்ஷதே அப்படின்னு சாதிக்கிறார். அதுல சாதிக்கும் பொழுது அவித்யா உச்சேத பூர்வக கர்மாவனுடைய நாசம் அது போகணும். அதன் பிறகு அந்த நாசம் வந்துடணும். சுவாபாவிகமான எம்பெருமானுடைய அனுபவம். சுவாபாவிக எம்பெருமானுடைய அனுபவம்ன்றது இப்ப நாம சேவிக்கிறதுனா பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் சேவிக்கிறோம், பெருமாளுடைய திரு கல்யாண குணங்களை சேவிக்கிறோம். ஆனால் பெருமாளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை இன்னும் நாம சேவிக்கல. ஏதோ சாஸ்திரம் சொல்றதை வச்சுட்டு நம்ம இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை யாரால இருந்து கொள்ள முடியும்? இந்த கர்ம தசையில, சம்சார தசையில. அதனால அதை பத்தி நாம சொல்லவே இல்லை. நம்ம அனுபவம்லாம் எப்படி இருக்குது? பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம், தேவ பெருமாள் இப்படி எழுந்துள்ள இருக்க, இதோ 10 நாள் உற்சவம், அப்ப நம்ம சேவிக்க போறோம். அற்புதமா எழுந்துள்ள போற திருவேந்திரத்துல பெருமாள் எழுந்து இருக்கார், திருவள்ளூர்ல எழுந்துள்ள இருக்கார். எல்லாமே பெருமாளுடைய திருவேணியை சேவிச்சுட்டு இருப்போம். திருவேணியை சேவிச்சுட்டு நாம பெருமாளை சேவிச்சிட்டோம், பெருமாளை சேவிச்சிட்டோம்னு சொல்றோம். சாகிம் துவமேவ தவவேதி விதர்க்கடோலாம் அப்படிங்கிறார். உன்னுடைய திருவேணியை சேவிக்கிறோம், திவ்யமங்கல விக்கிரகம் அற்புதமா இருக்குது. ஆனா எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்து தெரியுமா? திவ்யமங்கல விக்கிரகமே நீயா அல்லது உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகமா? அது ஏன்னா லோகாயதிகாரம் மாதிரி மாறிட்டுமே, பெருமாளுடைய திருமேனியே பெருமாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு சுவாமி வந்து ஆச்சரியப்படுறாரு. அதனால இந்த பரமபுருஷனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சேவிக்கணும். அத மாதிரி திவ்ய திருக்கல்யாணங்கள் அனைத்தையும் நாம் அனுபவிக்கணும். அந்த மாதிரி அனுபவிக்கிறது முக்கியம். அது அததான் பாஷ்யக்காரர் சாட்சிருக்கார் அத்திரதிகரணத்துல. அதனால அதை கொண்டு இங்க பாருங்க, ஆத்மா அணுவா இருந்தா கூட அவனுடைய ஞானம் தர்மபூத ஞானமானது விபுவா இருக்கு. விபுவா இருக்கிறதுனால அந்த தர்மபூத ஞானத்தை நாம அனுபவிக்கிறோம். விகசிதமா எழுறது. அந்த விகசிதமான ஞானத்தை கொண்டு பெருமாள் என்ன, பெருமாளை கிரகிச்சுட்டோம்னாக்க லோகத்துல எல்லாத்திலையுமே கிரகிச்சுடலாமே, அத்தை கிரகிச்சுடுறோம். அதுதான் இங்க முக்கியம். அது அதனால அணுதான் ஜீவன். அவனுடைய தர்மபூத ஞானம் மாத்திரம் எப்பொழுதும் நித்தியமா இருக்குது, விகசிதமா இருக்குது. விகசிதமா எடுத்தோம்னாக்க விபுவான அதை கொண்டு பெருமாளை நாம நல்லா கிரகிக்கிறோம். எல்லாத்தையும் கிரகிச்சிட்டோம்னாக்கா நமக்கு எல்லாம் கிடைச்சிடுறது. அதனால இதுதானே மோட்சம். ஆகவே தர்மபூத ஞானம்ன்றது விபுதான் சித்தாந்தத்துல. அந்த விபுத்துவங்கிறது இப்போ கர்மாவனால சங்குச்சிதமா இருக்கு. அந்த கர்மா அப்போ எடுத்தோம்னாக்கா விகசிதமா ஆயிடுறது. அது அதை நாங்க புதுசா ஒன்றும் பண்ணல, இருக்கிறது தான் இருக்கிறது. இந்த தோஷம் களையப்பட்டதுனால, அது கர்மாக்கள்லாம் களையப்பட்டதுனால அது நமக்கு நித்தியமா வந்துடுறது. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீங்க இது அனித்தியம், இது அனித்தியமான ஞானமானது எப்படி வரும், அனித்தியமா போயிடுச்சுன்னா மோட்சமும் அனித்தியம் அப்படின்லாம் கேள்வி கேட்காத. நீ கேட்ட கேள்விக்கு உன்னுடைய தர்க்கத்தினாலே நாங்க பதில் சொன்னோம்.
ஆனால் தர்மிகிராக பிரமாணத்தை கொண்டு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க இது விசிருதா புராணி பிரசுருதா புராணின்லாம் இருக்கு. பகவானுடைய தர்மபூத ஞானம் எப்படி விகசிச்சுண்டு எல்லா இடத்துலயும் பரவி இருக்குமோ அந்த மாதிரி முக்தி திசையில ஜீவனுக்கும் அந்த மாதிரி பரவி இருக்கும். அப்படி பரவி இருந்ததுன்னாக்கா அதை கொண்டு பகவானையே நம்ம விஷயீகரிச்சிடுவோம். பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் விஷயீகரிச்சுடுத்தோம்னாக்கா அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வர பிடிக்குமா இருக்காது? யாருக்குமே பிடிக்காதோ இல்லையோ. அதனால இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. ஞான விகாசமானது நித்தியமானது முக்தி தசையில அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். புத்தேரியோசௌ விகாசஹ கபலித நிகிலோபஸ்கிருத பிரம்ம தத்வஹ சப்ராக்தே நித்யமுக்தி நயதி கதமசௌ நஸ்வரத்வம் நகச்சே மைவம் பிரத்வம்சவத்தே சகலு மம ததா शौनकाद्युक्त नीत्या शान्ताशेष अपराधे न च भवति पुनः तत्र संकोच हेतु அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க. கபலிதம் கபலிதம்னாக்க விஷயீகரிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கபலீகரிச்சுட்டான் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். கபலீகரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம்? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், எல்லாத்தையும் முழுங்கிட்டான், எல்லாத்தையும் கிரகிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால கபலிதம் விஷயீகரிக்கப்பட்டது. எப்படி? நிகிலைஹி உபஸ்கிருதம், நிகிலைஹி அனைத்து விசேஷணங்களாலையும் விசிஷ்டமான பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவமானது யாரால யாரால இது பண்ணப்பட்டதோ, எதால விஷயீகரிக்கப்பட்டதோ, எதால விஷயீகரிக்கப்பட்டதோ, அனைத்தும் எதால விஷயீகரிக்கப்பட்டதோ பிரம்ம தத்துவமானது எதால அது எதால அது அசௌ அசௌ அது அந்த விகாசம் அதுவானது முன்னாடி இருந்ததா இல்லையா? முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ முக்தி நித்தியாசியா, மோட்சமானது நித்தியமா இருக்குது. நித்தியமா இருக்கு, நித்தியமா இருக்குன்னு ஆயிடும். நித்தியமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த சம்சார பந்தத்துல கூட மோட்சம் இருக்கு அப்படின்னு ஆயிடும். அது அது தோஷம். அது சரி, நித்தியம் இல்ல, இப்ப புதுசா வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்ப அனித்தியத்துவம் வந்துடும். அனித்தியத்துவம் வந்துடும். அது அப்படின்னுட்டு ரெண்டு தோஷங்கள். அதான் சாட்சியர் சப்ராக்சே நித்திய முக்தி. சப்ராக்சே பிராக்னாக்க முன்புன்னு அர்த்தம். அதாவது நம்ம மோட்சம்னு எப்ப சொல்றோமோ அதுக்கு முன்னாடி கூட அது நித்திய முக்தி வந்துடுச்சுன்னு அர்த்தம். நயதி அத மாதிரி இல்ல, இப்ப புதுசா வந்திருக்குதுன்னு சொன்னா அசௌ நஸ்வரத்வம். நஸ்வரத்வம் நாசத்தை அர்த்தம். நாசத்தை கதன்ன கச்சே ஏன் அடையாது? அதனால ஒண்ணு நித்திய முக்தின்னு சொல்லணும், இல்லாத போனாக்க அனித்தியம்னு சொல்லணும் அப்படின்னு ஏதோ சொல்ல போறேன். ரெண்டு பட்சத்திலையும் தோஷமாச்சு அப்படின்னு சொன்னாக்க மைவம் அது தவறு. அந்த மாதிரி கிடையாது. மைவம் ஏன்னா அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னா தே உன் சித்தாந்தத்துல பிரத்வம்சவத், உன்னுடைய மதத்துல பிரத்வம்சம், ஒரு வஸ்து நாசத்தை அடைஞ்சிருந்த நாசம் நீ சொல்ற, அது பிரத்வம்சம். அத மாதிரி சகலு சகலு அந்த விகாசம் கூட, தர்மபூத ஞானத்தினுடைய விகாசம் கூட பிரத்வம்சம் மாதிரி தான். ஏன் அப்படின்னா நீ சொல்றது பிரத்வம்சம்ன்றது உற்பத்தி இருந்தா கூட அது நித்தியம்னு நீ ஒத்துருக்க, அந்த மாதிரிதான் இதுவும். அதனால விகாசம் மம ஏன் சித்தாந்தம் எப்படி தெரியுமா? சௌனகா யுக்த நித்யா ததா. சௌனகர் சொன்னது
யதான கிரியதே ஜோஸ்னா மல பிரக்ஷாலனான் மனேஹே அப்படின்னு நாங்க ஸ்லோகம் சொன்ன முடியோ. சவுனகர் சொன்னது விஷ்ணு தர்மத்துல. அந்த நீதி இங்க இருக்குது, அந்த நீதி இங்க இருக்கு. அது இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல எந்த தோஷமும் கிடையாது. அதுக்குதான் சொன்னோம் பிரத்வம்சம் அப்படின்றது கூட எங்க சித்தாந்தத்துல பாவாந்தர அபாவம் தான். ஒரு பாவ பதார்த்தம் தான் அபாவ பதார்த்தம் கூட, தனியா அபாவம்னு ஒண்ணு இல்லை, பாவம் தான் அது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா எங்க சித்தாந்தம் அப்படிதான், நீ அதை ஒத்துக்கணும். ஒரு நிலையை கொண்டுதான், அவஸ்தாந்திரங்களை கொண்டுதான் வச்சுக்கணும் அது. அதனாலதான் சொன்னோம் தீபத்தினுடைய பிரகாசமும் ஞானத்தினுடைய பிரகாசமும் இதெல்லாம் என்ன பண்றதுன்னாக்கா எப்பொழுதுமே பிரசரண சுபாவமாவே இருக்கு, பிரசரண சுபாவமாவே எல்லாம் இருக்கு. அதுதான் சுவாபாவிகம். ஆனால் ஒரு தடை வந்துருச்சுன்னாக்கா, பிரதிபந்தகம் வந்ததுன்னாக்கா அது தெரியல வழியில, அது போயிடுச்சுன்னாக்கா தானா பிரகாசிக்கிறது. ஏற்கனவே இருக்கிறது தான், இருந்தது தடையால மறைக்கப்பட்டது, இப்போ அது விகசிதமாயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை. சரி, தர்மி நிச்சயமா இருக்கட்டும் ஞானம், அந்த விகாசம்ங்கிற தர்மம் அனித்தியமா இருக்கட்டும், அதுவும் தப்பு. ஏன்னா சாந்த அசேஷ அபராதம், சாந்தாசேஷாபராதா அப்படின்ற சாந்தாக, சாந்தன்னா நிவர்த்தியை அடைந்தது அப்படின்னு அர்த்தம். அசேஷாக அனைத்தும், அனைத்தும் எது அபராதாக, பெருமாட்டு நாம பண்ற எது அபராதம் அப்படின்னாக்கா கர்மா தானே. அந்த கர்மாக்கள்லாம் அதெல்லாம் நாசத்தை அடைஞ்சுடுத்து, அதெல்லாம் நாசத்தை அடைஞ்சிடுத்துனாக்க அப்போ முக்தி தசையில தான் இது போறது. கர்மாக்கள் தடைகள் அனைத்தும் போயிடுத்துனாக்க தத்திர தர்மபூத ஞானத்துல புனக சங்கோச்ச ஹேத்து நச்ச, சங்கோச்ச ஹேத்துவே வராதே. சங்கோச்ச ஹேத்துவே வராதனால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, திரும்ப நீ வரவழைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட வரவே வராது. சாந்த அசேஷ அபராதே தத்ர, சாந்த அனைத்து அபராதங்களும் சாந்தமா போயிடுத்து. அப்போ சங்கோஜ ஹேத்துன்றது தர்மபூத ஞானத்துல வரவே வராதே. அதனால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எங்க சித்தாந்தத்துல உன்னால தோஷமே சொல்ல முடியாது. அதனால தர்மபூத ஞானம் விகாசத்தை அடையிறது, விகாசத்தை அடையிறதுன்றது கூட நித்தியமாக இருக்கும், முக்தி திசையில நித்தியமாக இருக்கும். அதனால எல்லாம் சரியாத்தான் எங்க சித்தாந்தத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். புத்தேர்யோசௌ விகாசஹ கபலித நிகிலோபஸ்கிருத பிரம்ம தத்வஹ சப்ராக்தே நித்யமுக்திஹ நயதி கதமசௌ நஸ்வரத்வம் ந கச்சேத் மைவம் பிரத்வம்சவஸ்தே சகலு மம ததா சௌனகாத்யுக்த நீத்யா காந்த அசேஷாபராதே ந ச பவதி புனः தத்ர சங்கோச்ச ஹேதுः. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.